நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். மற்றொரு வீடியோவிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த வீடியோ பதிவிலே இதை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால், தமிழக அரசியலிலே இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற கரூர் 41 பேர் நெரிசலிலே சிக்கி பலியாகிய இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு திரைமறைவில் தீட்டப்பட்டு வருகிற ஒரு அரசியல் சதி வலை என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. குறிப்பாக தளபதி விஜய், அதிமுக, பாஜக, திமுக இந்த 4 கட்சிகளுக்கு இடையிலே தளபதி விஜயை மையப்படுத்தி அல்லது தளபதி விஜயை இலக்காக கொண்டு அவரை தங்களுக்குள்ளே அல்லது தங்கள் கைக்குள்ளே கையகப்படுத்திக் கொள்வதற்காக சதித்திட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சில அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் தங்களுடைய நலன்களுக்காக சில வேலை திட்டங்களை திரைமறைவிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கால நலன்களுக்காக இந்த எதிர்கால நலன்களை கருதிய இந்த திரைமறைவு சம்பவத்திலே தளபதி விஜய் எதிர்காலத்திலே சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இந்த வீடியோ பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ தளபதி விஜய் இந்த கரூர் சம்பவத்தினூடாக இந்த வலைக்குள்ளே சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலே நிகழலாம். அது எப்படி என்பது பற்றித்தான் இந்த வீடியோ பதிவிலே முழுமையாக பேசியிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிலை என்பது ஒரு சதுரங்க பலகை மாதிரி தான் மாறி போயிருக்கிறது. இந்த கரூர் சம்பவம் தொடர்பிலே தளபதி விஜய்க்கு ஆதரவாக நிற்கின்ற மிக முக்கியமான 2 கட்சிகள் இருக்கிறது. ஒன்று பாஜக, இன்னொன்று அதிமுக. என்னதான் தளபதி விஜய்க்கு எதிராக சில ஊடகங்களும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் தளபதி விஜய் செய்தது தவறு, அந்த கட்சியினுடைய திட்டமிடல்கள் தவறு என்று குறிப்பிட்டாலும் இந்த 2 கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் குறிப்பாக அண்ணாமலை, அதே போல எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இருவர் சார்ந்தவர்களும் தளபதி விஜய்க்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதை எதிர்த்து அதற்கு எதிரான கருத்துக்களை தான் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்வதானால் டிவிகே கட்சிக்காகவும் தளபதி விஜய்க்காகவும் அவர்கள் இப்பொழுது களத்திலே ஆதரவு கரம் நீட்டி, ஒரு உதவிக்கரம் நீட்டி பக்கபலமாக ஒரு அரசியல் பாதுகாப்பை கொடுத்து வருகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல பாஜகவினுடைய நகர்வை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு 8 எம்பிக்களை உள்ளடக்கிய உண்மையை கண்டறியும் குழு என்ற ஒரு குழுவை நியமித்து உடனடியாக அந்த களத்துக்கு அனுப்பி வைத்து அங்கே நடந்த உண்மை சம்பவங்கள் என்ன என்பதை கண்டறிந்து வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக அவர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்களும் கள ஆய்வுகளை செய்து தளபதி விஜய்க்கு ஆதரவாகவும் டிவிகேக்கு ஆதரவாகவும் திமுகவினுடைய திட்டமிடல்கள் திமுக செய்ததெல்லாம் தவறு என்ற அடிப்படையிலும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இன்னும் ஒரு விஷயம், இந்த சம்பவத்தை நேரடியாக பார்வையிடுவதற்காக பாரத பிரதமர், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் களத்துக்கு வருவதாக திட்டமிடப்பட்டதாகவும் அது கடைசி நேரத்தில் கைகூடாமல் போக அவர் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய பிரதிநிதியாக பாஜகவின் மிக முக்கியமான பிரதிநிதியான நிர்மலா சீதாராமன் அவர்களை அந்த களத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அதே போல இன்னும் ஒரு பாஜகவின் முக்கிய நடவடிக்கை, பாஜகவினுடைய முக்கிய எம்பியாகவும் ஒரு நடிகையாகவும் இருக்கக்கூடிய கேம மாலினி அவர்களையும் பாஜக களத்துக்கு அனுப்பியிருக்கிறது. அங்கே நிலைமைகளை பார்வையிடுவதற்கான ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அவரும் பார்வையிட்டிருக்கிறார், பலரோடு கலந்து பேசியிருக்கிறார். அவருடைய கருத்தியல்களும் விஜய்க்கு ஆதரவாகவும் டிவிகேக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற போது பாஜகவினுடைய இந்த செயற்பாடு என்பது உண்மையிலே அனுதாபம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கவலைகளோடும் வேதனைகளோடும் பின்னி பிணைய வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுவது போல பொதுவாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், இதற்கு முதலும் இது போன்ற சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி என்ற ஒரு பிரதேசத்திலே கள்ளச்சாராயம் குடித்து ஒரே இரவில் நிறைய பேர் இறந்து போனார்கள். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பாஜக மௌனமாக இருந்தது. அதே போல மெரினா பிரதேசத்திலே வான் சம்பந்தப்பட்ட அந்த சாகச நிகழ்வுகள் நடந்த போது அங்கும் நெரிசலிலே சிக்கி சிலர் இறந்து போனார்கள். அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கூட பாஜக வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருந்தது.
இப்படியான சம்பவங்களில் எல்லாம் மௌனமாக இருந்துவிட்டு இந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்த இந்த சம்பவத்தில் மட்டும் பாஜக முழுமூச்சோடு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி தளபதி விஜய்க்கு ஆதரவாகவும் டிவிகேயை காப்பாற்றுவது போலவும் கருத்துக்களை கூறுவதற்கு, திமுகவை எதிர்த்தும் கருத்துக்களை கூறுவதற்கு என்ன காரணம்? திமுகவை எதிர்ப்பது, அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பை வழங்குவது, மறைமுகமாக தளபதி விஜயோ டிவிகேயோ இந்த அரசியல் களத்திலே தனித்து இல்லை, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் உங்களுக்கு தருகிறோம், ஒரு அரசியல் பாதுகாப்பினை தருகிறோம் என்பதற்காகவும் தேசிய ரீதியிலான ஒரு அங்கீகாரத்தையும் மறைமுகத்திலே இந்த பாஜகவும் அதிமுகவும் இணைந்து வழங்குகிறது என்ற ஒரு கருத்தியல்வாதம் இப்பொழுது தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அண்மைக்கால சம்பவங்கள் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது தளபதி விஜய் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அவருக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பினை பாஜகவும் அதிமுகவும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிகிற ஒரு உண்மை. தளபதி விஜய் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பொது வெளிக்கு வந்து ஒரு வீடியோ பதிவின் மூலமாக தன்னுடைய வருத்தங்களையும் அனுதாபங்களையும் சில பல முக்கிய விஷயங்களை வீடியோ பதிவின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். தனக்கு ஆதரவாக, தனக்கு ஆதரவு கரம் நீட்டி தன்னுடைய இந்த சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட எனக்கு, என்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்து பக்கபலமாக இருந்த அரசியல் தலைவர்களுக்கு தான் நன்றி தெரிவிப்பதாக அந்த வீடியோ பதிவிலே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த நன்றியானது அவருக்கு எப்பொழுதும் ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் தான் போய் சேரும். கட்டாயம் அவர்களுக்கு தான் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது தளபதி விஜய்க்கு இப்பொழுது பாஜகவும் அதிமுகவும் ஒரு பக்கபலமாக பின்புலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கரூர் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இப்ப பாஜக அதிமுக என்ன செய்யும் என்று சொன்னால், 2026 தேர்தல் நெருங்குகிற போது இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை தங்களோடு இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும், ஒரு கூட்டணி கட்சியாக இணைந்து தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவோம் என்ற ஒரு பொறிக்குள்ளே தளபதி விஜயை சிக்க வைக்கப் போகிறார்கள். ஆனால் தளபதி விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் தான் எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டு சேரப்போவதில்லை எனவும் நேரடியாக பாஜகவை விமர்சித்தது மட்டுமல்லாமல் அதிமுக போன்ற கட்சிகளையும் அவர் நேரடியாக விமர்சித்திருந்தார். ஆகவே அவருடைய பாதை வேறு, பயணம் வேறு, இலக்கு வேறு, நோக்கம் வேறு, யாரோடும் தான் கூட்டு சேரப்போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் இந்த கரூர் சம்பவம் என்பது தளபதி விஜயினுடைய அந்த எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளையும் இந்த சம்பவம் மாற்றிவிடும் நிலை இருக்கிறது. அல்ல, தளபதி விஜய் இதை விரும்பாவிட்டாலும் தன்னுடைய கட்சிக்காக, தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்காக, தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஏனையவர்களுக்காக, சட்ட சிக்கல்களுக்குள்ளே மாட்டியிருக்கிறவர்களுக்காக அவர் இந்த கூட்டணியோடு சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலே தோற்றம் பெறலாம். அது எவ்வாறு என்றதையும் இந்த வீடியோ பதிவினுடைய இறுதி பகுதியிலே விளக்கி இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க. சில வேளை இந்த கூட்டணிக்கு தளபதி விஜய் ஒத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் இந்த கரூர் சம்பவத்தை பாஜக அதிமுக கட்சிகள் மீண்டும் இந்த பிரச்சனையினை தேர்தல் காலத்திலே சூடுபிடிக்கும் நிலைக்கு கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அப்பொழுது தளபதிக்கு எதிராக அல்லது தளபதியினுடைய கட்சிக்கு எதிராக தவறான அல்லது மறைமுகமான கருத்துக்களை பரப்பி செல்வாக்கை குறைக்க செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் இந்த பாஜக அதிமுக போன்றவர்கள் செய்வார்கள். அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய்க்கும் நன்கு தெரியும், ஏனைய ஊழியர்களுக்கும் அது கட்டாயம் தெரியும். கூட்டணிக்கு அவர் இணங்காது விட்டால் பாஜக அதிமுகவின் சார்பில் இவர் இன்னும் ஒரு சதிவேலை திட்டத்துக்கு அல்லது சதிவேலை திட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் எதிர்காலத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக தளபதி விஜய்க்கு இந்த சம்பவமானது இன்னும் ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்கும். ஒரு பின்புல அரசியல் பலம் தனக்கு பலமாக இருக்க வேண்டும் என்றும், ஒரு நிதி சார்ந்த ஒரு பலம் இருக்க வேண்டும் என்றும், தனக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் வந்தால் அதற்கு ஆதரவு கரம் கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு பலம் பொருந்திய அரசியல் கட்சி ஒன்று தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றதையும் தளபதி விஜய் நிச்சயம் உணர்ந்திருப்பார். அதே வேளையில் இப்ப டிவிகேயை சேர்ந்த செயலாளர் புஷி ஆனந்த் உட்பட இன்னும் சில நிர்வாகிகள், தொண்டர்கள், அதே போல் அமைப்பாளர்கள் என பலருக்கு எதிராக இப்பொழுது சட்டம் தன்னுடைய கடமைகளை செய்ய தொடங்கி இருக்கிறது. பலருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவாக இருக்கிறது. சட்ட நடவடிக்கைகள் கூட எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எடுக்கப்படும்.
ஆகவே தளபதி விஜய் தான் ஒரு கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய ஊழியர்களையும் தன்னை நம்பி வந்தவர்களையும் நிச்சயம் காப்பாற்றியே ஆக வேண்டும். ஆகவே தனக்காக இல்லாவிட்டாலும் தன்னுடைய தொண்டர்களுக்காக தன்னுடைய நிர்வாகிகளுக்காக கசப்பான அணுகுமுறைகளாக இருந்தாலும் தனக்கு பிடிக்காத ஒரு விடயமாக இருந்தாலும் அதை செய்தே ஆக வேண்டி இருக்கிறது. அதற்கு காரணம் அண்மையிலே நடந்து முடிந்திருக்கிற இந்த கரூர் சம்பவம். தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய தொண்டர்கள் தன்னோடு கூட நின்றவர்களை இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த இறுக்கமான இந்த இருண்ட யுகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக தளபதி விஜய்க்கு பாஜகவினுடைய ஆதரவு அதேபோல் அதிமுகவினுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்படும். தனக்காக இல்லாவிட்டாலும் தன்னுடைய தொண்டர்களுக்காக வேணும் பாஜகவோடோ அல்லது அதிமுகவோடோ அவர்கள் கூறுகிற அந்த டீலுக்கு தளபதி விஜய் இணங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். அந்த நிலைமைக்கு இப்பொழுது இந்த கரூர் சம்பவம் என்பது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தளபதி. பாஜக அதே போல் அதிமுகவினுடைய டீலுக்கு தளபதி விஜய் இப்பொழுது இணங்கி வருகிறார் என்று வைப்போம். அப்படி வந்தால் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அதிமுக பாஜக கூட்டணி தளபதி விஜயை நிறுத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் கூறிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நெருக்கமாக அணுகி பார்த்தால் இப்பொழுது தளபதி விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார்? தளபதி விஜய் இப்பொழுது இந்த இறுக்கமான இந்த சவால் மிக்க சூழலை எப்படி கையாளப் போகிறார்? இந்த விடயங்களில் இருந்து எல்லாம் விடுபட்டு இப்பொழுது தளபதி விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தினை இன்னும் வீரியத்தன்மையோடு அவர் வீடியோ பதிவிலே சொன்னது போல இன்னும் பல மடங்கு வீரியத்தன்மையோடு எழுந்து மக்களோடு எப்படி நிற்கப் போகிறார் பார்க்கலாம். எதிர்காலத்திலே அரசியல் களத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது? தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் எவ்வாறான அணுகுமுறைகளை எதிர்காலத்தில் எடுக்கப் போகிறார்? அவருடைய கனவு நிறைவேறுமா இல்லையா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.